நீங்க Snapchat யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஸ்ட்ரீக்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய Snapchatல மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மெமரிஸ் இவ்வளோ நாளாக அன்லிமிட்டடாக இருந்துச்சு. நம்ம எப்போ எடுத்த ஃபோட்டோஸை கூட Snapchatகாரன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த தேதியில் அந்த வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இது நிறைய பேர் வந்து வச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்லிமிட்டட் மெமரி ஸ்டோரேஜாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 GB தான்ப்பா இனிமேல். நீங்கள் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஸ்னாப் அனுப்பிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எங்களாலலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. 5 GB தான். 5 GBக்கு மேலே போச்சுன்னா காசு கொடு, காசு கொடு. அப்படி இல்லையா, நாங்கள் கடைசி 12 மாதத்தோடைய மெமரிஸ் தான் வச்சுருப்போம். அதுக்கடுத்து மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் Snapchat ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து போங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு போன பிறகு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா மை டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மை டேட்டா மூலமாக தான் நம்மளால் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். இதை கொஞ்சம் லோட் ஆகி உள்ளே போகும். ஒன்ஸ் இந்த பேஜ் உள்ளே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது சேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கூட அந்த ஃபோட்டோஸையும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வெறும் மெமரி மட்டும் தான் வேணும். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் யுவர் மெமரிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்வஸ்ட் வந்து பண்ணணும். நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வீக்கா, லாஸ்ட் மந்த்தா, லாஸ்ட் இயரா, 2 இயர்ஸா, ஆல் டைமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேணும் அப்படின்றனால ஆல் டைம் அப்படின்றத கொடுத்து நம்மளோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்தோம்னா இது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு மெயிலில் வந்து லிங்காக வந்து வரும். அதை கிளிக் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுடைய டேட்டாவை பொறுத்து இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு இது போயிட்டு மெயிலெலாம் வர்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் மெயில் வந்துட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய Snapchatோடைய ஐடிலாம் லாகின் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா சேம் ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதில் மை டேட்டாக்குள்ளே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்போர்ட் போன டேட்டோட போட்டு வந்து காமிக்கும். அதில் கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை ஃபஸ்ட்டு டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண பிறகு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுங்கள். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 ஃபைல் வந்து இருக்கும். அதில் மேலே HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கா, அதுக்குள்ளே போங்க. .html ஒன்று முடியும். அதை வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி அப்படின்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்க அந்த யுவர் மெமரிஸில் என்னென்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சேவில் இருந்துச்சோ Snapchat கிட்ட அது எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எல்லாமே நினச்சிங்கன்னா எல்லாமே ஒரே டைம்லேயே டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த இதுலாம் தான் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். நீங்க Snapchat யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த நீங்க ஒருவேளை Snapchat யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் ஸ்ட்ரீக் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் Snapchat யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.